சைக்கிளில் சுற்றி கொண்டிருந்த என் வீட்டு வாசலில் 10 கார்கள் நிற்க காரணம் அந்த நடிகர்தான். யாரை அப்படி சொன்னார்? பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். தனது வெண்கல குரலின் மூலம் பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ள பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் தனது வாழ்க்கையை உயரத்திற்கு கொண்டு சென்ற ஒரு நடிகர் குறித்து பேசியுள்ளார். அதாவது தமிழ் சினிமாவில் வெண்கல குரல் மன்னன் என்று போற்றப்படும் டி.எம். சௌந்தரராஜன் சினிமாவில் பாடகராக வாய்ப்பு கிடைத்தாலும் ஒரு சில படங்கள் மட்டுமே பாடிக்கொண்டு சைக்கிளில் சுற்றி கொண்டிருந்த என் வீட்டு வாசலில் 10 கார்களை நிறுத்த உதவியவர் இந்த நடிகர் தான் என்று கூறியுள்ளார். 1954ஆம் ஆண்டு R.M. கிருஷ்ணசாமி இயக்கத்தில் வெளியான படம் தூக்கு தூக்கி. சிவாஜி, லலிதா, பத்மினி ஆகியோர் நடித்திருந்த இந்த திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர் ஜி. ராமநாதன் இசையமைத்துள்ளார். அப்போது முன்னணி நடிகர்களாக இருந்த எம்ஜிஆருக்கு சீர்காழி கோவிந்தராஜனும் சிவாஜிக்கு C.S. ஜெயராமனும் பாடிக்கொண்டிருந்தனர். இதன் காரணமாக ஓரிரு படங்கள் மட்டுமே பாடகர் டி.எம். சௌந்தரராஜனுக்கு கிடைத்துள்ளது. அதே போல எம்ஜிஆர், சிவாஜி இருவரும் இணைந்து நடித்த ஒரே திரைப்படம் கூண்டுக்கிளி. இந்த திரைப்படத்தில் 4 பாடல்கள் பாடியிருந்தார் டி.எம். சௌந்தரராஜன். இதனிடையே தூக்கு தூக்கி என்ற திரைப்படத்தில் பாடுவதற்காக டி.எம். சௌந்தரராஜனுக்கு வாய்ப்பு கிடைத்து அவரும் பாடல் பதிவுக்காக சென்றுள்ளார். 1952ஆம் ஆண்டு பராசக்தி படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமான சிவாஜி கணேசனுக்கு C.S. ஜெயராமன் தான் பாடல்கள் பாடி வந்துள்ளார். ஆனால் இந்த திரைப்படத்தில் பாடுவதற்காக அவர் அதிக சம்பளம் கேட்டதால் படக்குழு டி.எம். சௌந்தரராஜனுக்கு வாய்ப்பு கொடுத்துள்ளது. தூக்கு தூக்கி என்ற இந்த திரைப்படத்திற்கு டி.எம். சௌந்தரராஜன் பாட வந்தபோது சிவாஜி, எனக்கு C.S. ஜெயராமன் தான் பாடிக்கொண்டிருக்கிறார், அவர் பாடினால்தான் நன்றாக இருக்கும், வேறு பாடகர்கள் வேண்டாம் என்று கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சியான படக்குழுவினர் இதை டி.எம். சௌந்தரராஜனிடம் சொல்ல, இந்த படத்தில் பாட வேண்டும் என்று விதி இருந்தால் பாடுகிறேன் என்று சொல்லிவிட்டு, நான் இந்த படத்தில் 3 பாடல்கள் இலவசமாக பாடித் தருகிறேன், அதை நீங்கள் சிவாஜியிடம் போட்டு காட்டுங்கள், அவர் சம்மதம் சொன்னால் பாடுகிறேன், மாறாக சிவாஜிக்கு என் குரலில் பாடிய பாடல் பிடிக்கவில்லை என்று சொன்னால் எனக்கு தெரிந்த வேலையை நான் பார்த்து கொள்கிறேன், இனிமேல் நான் பாட மாட்டேன் என்று கூறியுள்ளார். இதை ஏற்றுக்கொண்ட அந்த படக்குழு டி.எம். சௌந்தரராஜன் குரலில் 3 பாடல்களை பதிவு செய்து அதை சிவாஜிக்கு போட்டு காட்டியுள்ளனர். முதலில் வேண்டா வெறுப்பாகவும் சாதாரணமாகவும் கேட்கத் தொடங்கிய சிவாஜி பின்னர் பாடலை தாளம் போட்டு பாடலை ரசிக்க தொடங்கியுள்ளார். பாடல் முடிந்த பின் இதை யார் பாடியது என்று கேட்க, மதுரையில் இருந்து வந்திருக்கிறார், பெயர் சௌந்தரராஜன் என்று அறிமுகம் செய்து வைத்துள்ளனர். அப்போது டி.எம். சௌந்தரராஜனை பார்த்த சிவாஜி, நல்லா பாடியிருக்கீங்க, இந்த படத்துல மற்ற அனைத்து பாடல்களையும் நீங்களே பாடுங்கள் என்று கூறியுள்ளார். தூக்கு தூக்கி என்ற திரைப்படத்தில் ஒரு சில பாடல்களை மட்டுமே பாட வந்த டி.எம். சௌந்தரராஜன் 11 பாடல்கள் உள்ள இந்த திரைப்படத்தில் 8 பாடல்களை டி.எம். சௌந்தரராஜனே பாடியிருந்தார். இந்த திரைப்படம் வெற்றியடைந்து டி.எம். சௌந்தரராஜன் அவர்களுக்கு நல்ல பெயரை பெற்று தந்த நிலையில் அதுவரை வாடகை சைக்கிளில் சென்று கொண்டிருந்த டி.எம். சௌந்தரராஜனின் வீட்டை நோக்கி தயாரிப்பாளர்களின் கார்கள் படையெடுக்க தொடங்கியுள்ளது. தன்னுடைய வாழ்க்கை சிவாஜி நடித்த தூக்கு தூக்கி என்ற திரைப்படத்திற்கு முன் பின் என்று 2ஆக பிரிக்கலாம் என்று பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜனின் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் அவர் நடித்த தூக்கு தூக்கி என்ற திரைப்படமும் என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது MC இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.